அன்பான திருச்சென் பிள்ளைகளே, இறை மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானம் நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. இந்த ஊரடங்கு உத்தரவு உள்ள நாட்களிலும் நாம் ஊடகங்கள் வழியாக, இணையதளம் மற்றும் தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் சேனல் வழியாக நாம் இந்த வழிபாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இணைந்து வழிபடுவோம் வாருங்கள். கர்த்தருடைய கிருபை நம் எல்லாரோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் இணைந்து ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சி ஓய்வு நாளுக்காக நன்றியோடும் துதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்திலே தேடி வருவதற்கு நல்ல இந்த நாளை தந்திருக்கின்றேன். நாங்கள் வீடுகளிலே இருந்தாலும் உம்மை முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு தேட நல்ல கிருபைகளை தாரும். இந்த ஞாயிறு ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தம் எங்கள் உள்ளங்களிலே துணிப்பதாக. உம்முடைய திருமறையின் மேன்மைகளை மகத்துவங்கள் உணர்ந்து கொள்ள அருள்தாரும். எங்களோடு இடைப்படும் நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவர், உம்முடைய திருமுக பிரகாசத்தை எங்கள் மீது வீச செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உடைய சமூகத்திலே எங்கள் வீடுகளில் அமர்ந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, இதை போலத்த காலங்களிலே எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் உண்மை முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு தேட நல்ல கிருபைகளை தாரும். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய இருப்பினரை எங்களோடு கூட தங்கியிருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம், அன்பின் தந்தையே. இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 417, கீதங்களும் கீர்த்தனைகள் 31 பாடுவோம். சேனையின் கர்த்தர், சீர்நிறை யெகோவா என்ற பாடல். துன்மார்க்கன் தான் துன்மார்க்கத்திற்கு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாயில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான்.
என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியர்களும். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்கள் நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம தந்தை ஆகிய அனைத்து ஆற்றல் பொருந்திய கடவுளுடைய அளவிலா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் முன்னிலையில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலை இறையத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களில் பெற்றுக்கொண்ட மேன்மையான விவகாரங்களுக்கு நன்றி செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கு தேவையானவர்களுக்கு வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் எங்கெங்கு நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்ல பிராகம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்தவர்களாய் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடலிட்டு வழிவடைந்து போனோம். எங்களுக்கு யோசனைகள் விருப்பங்களுக்கு மிக நடந்தோம். முதல் வருஷ கற்பனை குற்றம் செய்தோம். செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாதலை செய்திருந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களை செய்த வாக்கு தத்தபடியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையின் மேல் பொறுமையாகும். பாவத்தின் துக்கப்படங்களை சீர்படுத்தும். மேலுள்ள பிதாவே, சுந்தராமதமே உண்டாபடி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்து நடந்தவர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தவர்களோம். இறைவா, எப்பொழுது இறக்கச்சது மன்னிக்கு நமக்கு சுவாவலட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினால் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது மிகுந்த இறக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறமாகிய இயேசு கிறிஸ்து மைமுண்டாக இதை வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சொல்வதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரிசுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்பில் எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு மார்படி சொல்ல நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகள் சுத்திக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னுடைய உடைவுகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடுவோம். சங்கீதம் 95. சங்கீதம்
நடைமுறையாக படிக்கும்படியாக தெரிந்துள்ளப்பட்ட சங்கீதம் 93ஆம் சங்கீதம். சங்கீதம் 93. 93ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. திரளான தண்ணீரின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிக உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய், உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லியே இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீர் போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், எபேசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 முடிய. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 முடிய. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவருடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான்.
கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாஸ்து முன்னாயிற்று. முதலாம் சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சல் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சகல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரி கர்ப்பத்தில் பிறந்தார். கொஞ்சம் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சகல பிதாவாகிய தேவனது வாசல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோர் நியாயந்தீர்க்க வருவார். விசுவாசிக்கிறேன். புதிய சபையும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரத்திலும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உம்மிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு மாற்றிட நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பண்ணாமல் தீமையை சுட்டு கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பன்னிடைக்காருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டருளும். தேவர் எல்லாமே செய்வார், ஒருவரும் இல்லை. பராபரனை எங்களிலிருந்து சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவிலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு சுருக்க ஜெபம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, எங்கள் பாவங்களுக்காக மன்னிக்கவும், நாங்கள் நீதிமான்களாவதற்காக உயிர்த்தெழுந்தக்கும் உமது ஒரே பிரான குமாரனை தந்தறினீரே. நாங்கள் எப்பொழுது பரிசுத்த நடக்கையோடு உண்மையோடும் கூலியை செய்யும்படி துர்க்குணமும் பொல்லாப்பும் என்னும் புளித்த மாவை புறம்பே கழித்து போட முதுகுமாரனாய் இயேசு கிறிஸ்து பணிகளை நிமித்தம் கிருபை செய்தருளும். சமாதானத்துக்காக நன்மையை சுந்தரமாக கடவுளை மேற்வது நித்திய ஜீவன் உண்மை சேவிப்பதை மெய்சியாதினம் தேவகை தஞ்சமாக கொண்டிருக்கும்படியாக நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் சரி எல்லா பிரயத்தில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ நித்திய கடவுளை இந்நாடுகளில் சுகமாய் நடத்தி நீங்கள் பகல் பிதா கர்த்தாவே, இந்நாளிலும் உமதும் தலைமையானங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் விதமான மோசத்தில் ஆகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக்கி இப்படி செய்வதற்கு நாங்கள் எல்லாவற்றும் நாளில் நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதீசியங்களை சகலமதி கடவுளை எங்களை தீச்சுமார் மேலும் விசாரணை கோப்பைப்பட எல்லா சபைகள் மேலும் அவர்களுக்கு தெரிவிக்கிறாக அனுப்பி அவர்கள் உமக்கு ஒத்துமை பெரியவனாக நடக்க முடியும் ஆசீர்வாதமாக பணியாமல் பேச்சுதர்களும் கர்த்தாவே எங்கள் காரியத்துக்கு மத்தியஸ்தருமாகிய இயேசு சமயம் உண்டாக இதை கட்டளையிட்டர்களும்.
இந்த நாளுக்குரிய சத்திய வசன தலைப்பு கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் நான் படிக்கிறேன். கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Affirming of Christ as Lord and God. And Thomas answered and said to him, My Lord and my God. John chapter 20 verse 20. பரிசுத்த விவாக அறிக்கை தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் மேலச்சாத்தான்குளம் சேரம் தெற்கு அதனாவுடைய சபையை சார்ந்த திரு டி அகல்ராஜ் அவருடைய குமாரத்தி செல்வி பிரியதர்ஷினியும், சென்னை திருமண்டலம் பம்மல் சேரம் அனக்காபுதூர் சபையை சார்ந்த திரு பால்துறை அவருடைய குமாரன் செல்வன் ஆர் பிரபாகரனும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ள போயிருந்தார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது, நியாயமான தடையால் உங்களில் யாராலும் அறிந்திருந்தால் அது சேர்க்கவானவருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது விவாக அறிக்கை. விவாக அறிக்கை வாசிக்கப்படுகின்ற நாள் 19/4/2020. பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி வந்தாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்றுக்கொண்டு உருவாக்கி சொல்லி திருமணம் வந்தது ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தின விதமாக இப்படி சன்னிதானத்திலே குடும்பமாக இணைக்கப்பட்டு ஆயத்தப்படுகின்ற அருமையான மகள் பிரியதர்ஷினி, அருமையான மகன் பிரபாகரன், இவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசிர்வதியும் குறிக்கப்பட்ட நேரத்தில் இந்த சன்னிதானத்திலே பிரசுத்தமான வாக்குத்தத்தங்கள் செய்து குடும்பமாக இணைக்கப்பட நல்ல கிருபைகளை தாரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அருமையான பிள்ளைகளோடு கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக திருமணத்திற்கான தேவைகளை சந்தியும், இரு குடும்பத்தாருடைய பயணங்களிலே துணையாயிரும், திருமணம் நேர்த்தியாய் நடைபெற நல்ல கிருபைகளை தாரும். ஆண்டவரே, திருமணத்துக்காக இரு பிள்ளைகளும் ஜெபத்தோடு ஆயத்தமாக நல்ல கிருபைகளை தாரும். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் தந்தையே. இந்த வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடின பிள்ளைகளுடைய பெயர்களை படிக்கின்றேன். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை திருமதி எப்சியால் பியூலா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் ஜி ஜெய்சன். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை திரு மிஸ் பி சாந்தினி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டி பொன்னுத்துறை, திரு எஸ் குணபால் டேவிட், சன் ஆஃப் மிஸ்டர். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 722 கீதங்களும் கீர்த்தனைகளும் 488 பாடுவோம். ரட்சா பெருமானை பாடும் என்ற பாடல். ஆராதனை கீதங்கள் 722 கீதங்களும் கீர்த்தனைகளும் 488.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களோடு இடைபடும் உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வல்லமையாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். உம்முடைய திருவார்த்தைகள் உண்மையுள்ளவைகள், அவைகள் எங்களுடைய ஆன்மாவுக்கு ஆசீர்வாதமாய் அமைய எங்களுக்கு அருள்தாகும். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேரடிய திருப்பி நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவனுடைய திருவியும் சமாதானமும் நம்ம எல்லாரோடு கூட நிறைவேற்றிருப்பதாக இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக திருநீர் தெளிச்சவை நமக்கு தந்த தலைப்பு கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். அஃபர்மிங் ஆஃப் கிரைஸ்ட் as Lord and God. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீடர்களுக்கு அவர் தம்மை உயிரோடு இருந்தவராக வெளிப்படுத்திய பொழுது அங்கு தோமா அங்கு இல்லை. அவர் தம்முடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தியதை, உயிரோடு இருக்கின்றவராக காண்பித்ததை மற்ற சீடர்கள் சொன்னபோது தோமாவால் அதை நம்ப இயலவில்லை. தோமா சொல்லுகின்றார், நான் என்னுடைய விரலை அவருடைய ஆணிகள் கடாவப்பட்ட ஆணி அடிக்கப்பட்ட அந்த கைகளிலே உள்ள துளையிலே இந்த விரலை இட வேண்டும், காயப்பட்ட அவருடைய விழாவிலே என்னுடைய கைகளை போட வேண்டும், அப்பொழுதுதான் தான் நம்புவதாக அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவருடைய விருப்பப்படியே இயேசு தம்முடைய சீடருக்கு மீண்டும் தோன்றுகின்றார். யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலிலே 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் உள்ள பகுதிகளிலே இந்த நிகழ்ச்சியை நாம் படிக்கின்றோம். இயேசு தோமாவிடம் சொல்லுகின்றார். யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, தோமாவை பார்த்து 27ஆம் வசனம் சொல்லுகின்றார், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லுகின்றார். அதற்கு தோமா அளித்த பதில்தான் இன்றைய சிந்தனைக்கான தலைப்பாக நாம் பார்க்கின்றோம். தோமா அதற்கு பதிலாக சொல்லுகின்றார், என் ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட், மை காட் என்று சொல்லுகின்றார். இந்த அறிக்கை மொத்தத்திலே கிறிஸ்தவத்தின் அறிக்கையாக நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். மை லார்ட் அண்ட் மை காட், என் ஆண்டவரே, என் கடவுளே. அன்பானவர்களே, இந்த தோமாவை குறித்து நாம் ஏற்கனவே பார்க்கின்ற பொழுது தோமா எப்பொழுதும் ஆண்டவரோடு மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்த ஒரு மனிதன். ஆண்டவருடைய வழிகளை பற்றி அறிந்து கொள்ள விரும்பிய ஒரு மனிதன் தான் இந்த தோமா. யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவரை பார்த்து தோமா சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறிவோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பின ஒரு மனிதன். கிறிஸ்துவின் அன்பான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வழியாக நாம் அவரில் புது பலத்தையும் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் பெறுகின்றோம். இந்த தோமாவுடைய அறிக்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், முதலாவது affirming Christ as God, கிறிஸ்துவை கடவுளாக உறுதிப்படுத்துவது. இந்த தோமாவுடைய அறிக்கையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். வெறுமனே என் ஆண்டவரே, என் தேவனே, இதுல என்ன இருக்கின்றது என்று சொல்லி அநேகருக்கு தோன்றலாம். இந்த அறிக்கை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று. அதாவது ஆண்டவரை 2 விதங்களிலே தோமா அறிக்கையிடுகின்றார். என் ஆண்டவரே, என் தேவனே. அதாவது மை லார்ட் அண்ட் மை காட். முதலாவது ஆண்டவரை, அதாவது கிறிஸ்துவை கடவுளாக அறிக்கையிடுகின்றார். affirming Christ as God. கடவுள்
மோசேக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார். யாத்திராகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் உள்ள பகுதிகளிலே இதை நாம் பார்க்கின்றோம். அங்கு ஆண்டவர் யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், இருக்கிறவராகவே இருக்கிறேன், I am that I am, அல்லது I am who I am என்று சொல்லி ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலே அடுத்து தொடர்ந்து ஆண்டவர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகின்றார் என்று சொல்லி சொன்னால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்திலே, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகி கர்த்தர் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிறார். The God of your fathers, உங்களுடைய தந்தையர்களுடைய தெய்வம், உங்களுடைய மூதாதையர்களுடைய தெய்வம் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்துவின் அன்பான பிள்ளைகளே, இது எதை வெளிப்படுது என்று சொல்லி சொன்னால், God exists, கடவுள் என்றைக்கும் இருக்கின்றார் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. எனவே இன்றைக்கு சங்கீதமாக படிக்கின்ற 93ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகின்றது, கர்த்தர் ஆளுகை செய்கின்றார். இந்த சங்கீதம் ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகின்றார், அவர் ஆளுகை செய்கின்றார், அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கின்றார். The Lord reigns, he is robed in majesty என்று சொல்லி சொல்கிறார். எனவே கடவுள் அவர் முழுமையானவர், அவர் நிலையானவர். God is eternal, அவர் நித்தியமானவர். எனவே தோமா இயேசுவிலே கடவுளை காண்கின்றார். எனவேதான் என் ஆண்டவரே என் தேவனை, அதாவது என் ஆண்டவரே என் கடவுளே என்று அறிக்கையிடுகின்றார். அதாவது இந்த அறிக்கையிலே அவருடைய அர்ப்பணம், அவரை அன்பு, அவர் மீது கொண்டுள்ள அன்பு, மரியாதை, அவர் மீது கொண்டுள்ள ஒரு ரெஸ்பெக்ட் மற்றும் அவரை வழிபடுவது போன்ற சிந்தனைகளை நாம் இதிலே பார்க்க முடியும். அதாவது மரணத்தை வென்ற இயேசு அப்பொழுது கடவுளாக தோமாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். கிறிஸ்துவின் அன்பான பிள்ளைகளே, இது முக்கியமான சிந்தனை. ஆண்டவர் இயேசுவை கடவுளாக பார்க்கின்ற முதல் பார்வையை தோமாவிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை, கிறிஸ்துவை கடவுளாக அவர் காண்கின்றார். இரண்டாவதாக, affirming Jesus as Lord. அன்பானவர்களே, இயேசுவை ஆண்டவராக உறுதிப்படுத்துதல். முதலாவது இயேசுவை கடவுளாக உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இயேசுவை ஆண்டவராக உறுதிப்படுத்துகின்றார். affirming Jesus as Lord. எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்றார்கள். அதாவது ஆண்டவர் என்கின்ற இன்னொரு பதம் நம்முடைய தமிழ் திருமொழியிலே கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆங்கில திருமொழியிலே லார்ட் என்கின்ற சொல்லாடலை நாம் காண முடியும். அன்பானவர்களே, இந்த லார்ட் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தை தமிழிலே ஆண்டவர், கர்த்தர் என்று சொல்லி சூழல் சார்ந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. யூதர்கள் கடவுளுக்கு இந்த யாவே என்கின்ற பெயர் கொடுத்திருப்பார்கள். யாவே என்கின்ற பெயர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யெகோவா என்று அழைக்கப்படுகின்றது அல்லவா, யாவே. இந்த யாவே என்கின்ற இந்த பெயரை அவர்கள் வாயிலே உச்சரிக்க மாட்டார்கள், அதை உச்சரிக்க கூடாது. 3வது கற்பனையாகும் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கடவுளுடைய பெயரை வீணாக உச்சரிக்க கூடாது. எனவே அதற்கு பதிலாக இன்னொரு சொல்லை பயன்படுத்துவார்கள். அதோனாய் என்கின்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்துவார்கள். இதற்கு ஆண்டவர் என்று சொல்லி பொருள் உண்டு. எங்கள் திருமறையிலே படிக்கின்ற பொழுது ஆங்கில திருமறையில் the Lord God என்று போடப்பட்டிருக்கும். அதாவது எபிரேய திருமறையிலே அதோனாய் யாவே என்ற சொல்லில் பயன்படுத்திருக்கோம். அப்போ அது யாவே என்கின்ற சொல்லி அவங்க படிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அதோனாய், யாவே அதோனாய் என்று சொல்லி வந்தால் அவர்கள் படிக்கின்ற பொழுது அதோனாய் அதோனாய் என்று படிப்பார்கள். யாவே என்கின்ற சொல்லை உச்சரிக்க மாட்டார்கள். இந்த அதோனாய் என்கின்ற சொல்லுக்கு பொருள் லார்ட்,
ஆண்டவர் என்று சொல்லி பொருள். செப்துஜிந்தும் கிரேக்க புதிய ஏற்பாடும் இதற்கு ஹோ குரியோஸ் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகின்றது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வார்த்தை ஹோ குரியோஸ் என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, நம்முடைய விசுவாச பிரமாணத்தின் சாராம்சத்தை நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதை அதிலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவே ஆண்டவர் என்கின்ற சிந்தனையை நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே காண முடியும். அன்பானவர்களே, எனவேதான் பவுலடியார் இதை உறுதிப்பட சொல்லுவார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மிக முக்கியமான ஒரு வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரேல் புத்தருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகின்றார். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அதாவது அவர் சொல்லுகின்றார் எல்லாருக்கும் கர்த்தர். எனவேதான் the word Lord என்கின்ற இந்த பதம் திருமறையிலே ஒரு அவர்தான் எல்லாத்துக்கும் உரிமையாளர் என்கிற பதத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. ஆண்டவர் அதாவது ஆளுகை செய்வர், ஆங்கிலத்தில் லார்ட்ஷிப், ஓனர்ஷிப் என்கிற இந்த வார்த்தையை நாம் காண முடியும். அன்பானவர்களே, அதாவது பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது ரோமை திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகின்றார். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. அப்ப ரட்சிக்கப்படணும்னா கர்த்தராகிய இயேசுவை அப்படின்னா இயேசுவை ஆண்டவர் என்று உன் வாயினாலே அறிக்கையிட்டு. அப்போ ஆண்டவங்க பதம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பல நேரங்களில் இயேசுவை ஆண்டவராக நம்ம அறிக்கையிடுகின்றோமா, இது ரொம்ப முக்கியம். இன்னொரு வகை பதம் கூட தமிழ் கிறிஸ்தவர்களிடத்திலே பரவி இருக்கின்ற ஒரு பதம். ஆனால் திருமறையின் அடிப்படையிலே அது முழுமையானது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஏசப்பா இயேசுவை அப்பாவாக பார்க்கின்ற பார்வை திருமறையிலே இல்லை. அதாவது இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுவதுதான் ரட்சிக்கப்படுவதற்கான வழி என்று சொல்லி ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அவரை இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு கடவுள் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்கணும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும். அவர் மரித்தோரிலிருந்து கடவுளால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த இரண்டும் தான் மீட்புக்கான அடிப்படை என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் அன்பான பிள்ளைகளே, மை லார்ட் அண்ட் மை காட், என் ஆண்டவரே என் தேவனே என்கிற இந்த பதம் கூட அக்காலத்திலே ரோமை பேரரசர்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதாக சொல்லுவார்கள். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஒருவர் ஒரு வீட்டை இன்னொருவரிடம் வாங்குகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அந்த வீட்டினுடைய மொத்த உரிமை இன்னொருவரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. வீட்டின் அனைத்து சாவிகளும் விற்பனையாளரால் வாங்குபவரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. முன்னாள் உரிமையாளருக்கு ஒரு அறை அல்லது ஒரு அலமாரியை நிறுத்துவதற்கு உரிமை இல்லை. அவர் அனைத்து சாவிகளையும் ஒப்படைக்க வேண்டும். இது ஒரு உரிமையை கொடுப்பதன் பொருளாக இதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதன் பொருள் நம்முடைய இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் உரிமையாளர், ஆண்டவர் என்று சொல்லுகின்ற பொழுது இஸ் லார்ட்ஷிப், he has lordship. எனவே this is meaning of giving ownership or lordship. அப்படி என்று சொல்லி சொன்னால் இயேசுவை ஆண்டவராக அறிக்கையிடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் அனைத்து அறைகளின் சாவிகளும் இயேசுவின் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவின் வசம் ஒப்படைக்கப்படுகிறது.
என்னென்று சொன்னால், this meaning giving all the rooms in our life to the owner of our life. நம்முடைய வாழ்வின் உரிமையாளராகிய ஆண்டவராக இயேசுவை அழைக்கின்ற பொழுது அவரிடம் எல்லாம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வின் அனைத்தும் அவரிடம் உள்ளது என்பதற்கான பொருள். This is the total surrender of our life. நாம் ஆண்டவரிடம் எல்லாவற்றிலும் ஒப்புவிக்கின்றோம். ஆங்கிலத்திலே ஐ சரண்டர் ஆல் என்கின்ற பாடலை பாடுவோம் அல்லவா? அதுதான் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கான அடையாளமான ஒரு காரியம். நம்மை முழுமையாய் ஒப்புவிக்கின்றோம். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி எங்க தோமா அறிக்கிற என் ஆண்டவரே அப்படி என்று சொன்னால், நான் இனி உம்முடையவன் என்று சொல்லி பொருள். இயேசுவை ஆண்டவராக அறிக்கையிடுகின்ற பொழுது நாம் இனி அவருக்கு மாத்திரம் உரியவர்களாக நாம் மாறுகின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் நம்முடையவர்கள் அல்ல. இனி இதுதான், அதாவது நாம் நம்முடையவர்களாக அல்ல. இஃப் யூ ஆர் நாட் அவர் ஓன், நாம் நம்முடையவர்களாக இல்லை என்று சொல்லி சொன்னால், நமக்கு ஒருவர் உரிமையாளராக இருக்கின்றார், நம்மை ஒரு உரிமையாளராக கொண்டிருக்கின்றார். எனவே ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர், அவர் தான் நம்முடைய ஓனர், அவர் தான் நம்முடைய லார்ட்ஷிப் வைத்து நம்முடைய ஆண்டவர்களாக இருப்பதனால அவர் நம்மை சொந்த மக்களாக வைத்திருக்கின்றார். எனவே நாம் அவருடைய கீழாக வாழுகின்ற மக்களாக இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால், the tenant of the house need not worry about the problem in the building. ஒரு கட்டடத்திலே வாடகையாளராக குடியிருக்கின்றவர் அந்த கட்டடத்தை குறித்து ஐயப்பட வேண்டிய, அதாவது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்டடத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது, விரிசல் விடுகின்றது, பெயிண்ட் உதிர்ந்து விட்டது என்று சொல்லி சொன்னால் அவர் கவலைப்பட வேண்டாம். அந்த கட்டிட உரிமையாளர்களை பார்த்து சொன்னால் போதும். அதே போன்றுதான் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, என் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் உரிமையாளராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். அப்படி என்று சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற போராட்டங்கள், துன்பங்கள் இவைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God is our owner, the creator God. He is our Lord and God. எனவே நாம் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. our God is our owner. நம்முடைய கடவுள் தான் நம்முடைய வாழ்வின் முதன்மையாக உரிமையாளராக இருக்கின்றார். எனவே இயேசு சொல்லுகின்றார், do not be worried of anything. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா? அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பானவர்களே, நிறைவாக the confession of an unchanging creed, மாறாத விசுவாச பிரமாணங்களின் அறிக்கை என்ன? மாறாத விசுவாச பிரமாணத்தின் அறிக்கை, அதாவது மாறாத நம்முடைய நம்பிக்கையின் ஒப்புதல் என்ன என்று சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்து என்பவர் கடவுளுடைய உருவம், அவர் காணப்படாதவர், எல்லா படைப்புகளிலும் முதன்மையானவர், எல்லாவற்றிற்கு ஆதாரம் அவர்தான். எனவேதான் அவர் திருச்சபையுடைய தலைவராக இருக்கின்றார். அவர் மரித்தோரில் எழுத முதற்கனியானார். எனவே இந்த நம்பிக்கை நமக்கு அசைக்க முடியாத இந்த நம்பிக்கை தேவை என்பதை பவுலடியார் பல நேரங்களில் அடிக்கோடிட்டு நமக்கு கற்பிக்கின்றார். இந்த ஒப்புதல் வாக்கு மூலம்தான் நம்முடைய திருச்சபையின் அடித்தளமாக இருக்கின்றது. இயேசுவை ஆண்டவர் என்று அழைப்பது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசத்தின் ஒப்புதல் வாக்கு மூலத்தின் மூலம் நாம் நாளுக்கு நாள் வாழவும் நம்முடைய செயல்களை சரி செய்யவும் கடவுள் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். மத்தேயு 7:21 ஆண்டவர் சொல்லுகின்றார், பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க இல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறார், இதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டால் மாத்திரம் போதாது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. இயேசுதான் ஆண்டவர், அவர்தான் கடவுள், இதில் எந்த மாற்று கருத்துமில்லை. அதே நேரத்தில் ஆண்டவருடைய திருவுளத்தை, அதாவது பிதாவினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆண்டவர் விரும்புகின்ற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் உண்மையாகவே நாம் நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். வெறுமனே வாயில கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னா போதாது. இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக கொண்டு
பிதாவினுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவிச்சவராக நாம் கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்வோம். அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டுவோம். ஆண்டவருடைய ஆசை நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். நம்மை ஆண்டவர்களிடத்திலே அர்ப்பணிக்கும் மனமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 78 கீதங்களை கேட்கிறீர்கள். 193 பாடுவோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேஷ நாமம் என்ற பாடலை பாடுவோம். உங்களுடைய சுயவிருப்பு வேண்டியலை படைக்காதவர்கள் உங்களுடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கென்று உங்களால் இயன்றதை படையுங்கள். இலை வென்று சொன்னால் ஆண்டவருக்கென்று உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. துதி தங்கிய பரமண்டல சுவிசேஷ நாமம் என்ற பாடல். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரே, நாங்கள் வீடுகளிலே இருந்து உம்மை துதிக்க, உம்மை போற்ற, இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள உதவி செய்திருக்கின்றேன். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே நியமித்திருக்கிற இந்த காரியங்களை குறித்து நாங்கள் கேள்வி கேட்க தகுதியற்றவர்கள், ஆனாலும் உங்களுடைய திருவுளத்தின்படி நடத்துகின்றேன். ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனையும் வீடுகளிலிருந்து நாங்கள் காண பங்கு பெற உதவி செய்திருக்கின்றேன். ஒருவேளை இதை போலத்த எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாங்கள் பல நேரங்களிலே உம்மை தொழுது கொள்ள தவறியது உண்டு. எங்கள் தயவாய் மன்னியும். நாங்கள் இனி எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் அல்ல தட்டாமல் நாங்கள் உம்மை தொழுது கொள்வதிலே உண்மையாய் காணப்பட, சபை கூடி வருதலிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீ உதவி செய்வேன் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக எந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரே உம்மை ஆண்டவராகவும் கடவுளாகவும்
தோமா அறிக்கையிட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் திருச்சபையாக இணைந்து நிற்க உதவி செய்திருக்கின்றேன். உம்மை ஆண்டவராக கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்த, அதை அபியாசப்படுத்தி உம்முடைய சித்தப்படி எங்களுடைய வாழ்வின் பாதை அமைத்துக் கொள்ள நல்ல கிருபைகளை தாரும். நீர் எங்களுடைய ஆண்டவராக இருக்கின்ற பொழுது நாங்கள் எதை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீர் எங்களை மெய்ப்பராக இருக்கின்ற பொழுது எதை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கொரோனா நோயின் தொற்றினாலே பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகளை கொண்டோக்கி பாரும். அவர்கள் எல்லாரும் விடுதலை பெறுவதற்கு நல்ல கிருபைகளை தாரும். அதற்கு எங்கள் தேச அதிகாரிகள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மத சார்பில்லாமல் இதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்படவும், மதம் சார்ந்து இந்த நேரத்திலும் எங்களுடைய தேச மக்கள் பிளவுபடாமல் காண இருக்க உதவி செய்யும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். இப்படி மத ரீதியாக பிளவுபடுத்துகின்ற மக்கள் எல்லாம் மனமாற உதவி செய்யும். ஆண்டவரே, இது ஒரு மனு குலத்துக்கு எதிரான ஒரு காரியம் என்பதை உணர்ந்து இணைந்து செயல்பட உடைய கிருபை எங்களுக்கு தாரும். கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறாக. கர்த்தர் எங்களோடு கூடவும். நீ சொல்லாகும், நீ கட்டளை நிற்கும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வதாக. இதிலே பாதிக்கப்படுகின்ற விடுதலை பெற உதவி செய்யும். ஆண்டவரே, பாதிக்கப்படாத மக்கள் தொடர்ந்து இதிலே பாதிப்புக்குள்ளாக செல்லாதபடிக்கு ஆண்டவரே, சமூக விலங்குகளை சரியாக கடைபிடிக்க உதவி செய்யும். உம்முடைய பாதுகாவல் இருப்பதாக இந்த வைரஸ்கான மருந்துகள் எல்லாம் விரைவிலே கண்டுபிடிக்கப்படவும், ஆண்டவரே, விரைவிலே இந்த நோய் எங்களுடைய உலகத்தை விட்டு இந்த உலக நீர் படைத்த அந்த உலகத்தை விட்டு அகலவும் உதவி செய்வதாக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தால் எங்கள் திருச்சபை ஆசிரியர் திருமண நடத்தி ஆசிர்வதியும். எங்கள் திருச்சபை வளர்ந்து பெற உதவி செய்யும். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, முழு அடைப்பு காரணமாக தங்களுடைய வேலைக்கு செல்ல முடியாமல் அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல கிருபைகளை தாரும். நம்ம ஆண்டவரே, கர்த்தருடைய ஜெபத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவரே, தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளுவீராக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களை நேசிக்கின்றீர். நாங்கள் இந்த நோயின் தாக்கத்திலிருந்து எங்களுடைய தேசம் விரைவில் விடுபட கிருபைகளை தாரும். ஆலயங்கள் எல்லாம் விரைவில் திறக்கப்பட உதவி செய்வீராக. உம்மை உண்மையாய் தேடாதவர்கள் எல்லாம் இனி உண்மையாய் தேடத்தக்கதாக பெரிய எழுப்புதல் எங்கள் மத்தியிலே கட்டளிட வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். அருமையான எங்களை கண்ணோக்கி பாரும். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபை ஆசீர்வதியும். ஆண்டவரே, போதுமான உணவில்லாமல் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கின்றோமே. அனுதன ஆகாரத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். உணவில்லாமல் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகள் எல்லாம் கண்ணோக்கி பாரும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். அருமையான பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இந்த கருத்துக்களாக தாழ்த்து ஏற்படுகின்றோம். வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். வயதான பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து பலப்படுத்தும். தீமைகளுக்கும் தீங்குகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் சுகாதார பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அப்படி பணிகளிலே உடைய பாதுகாவல் விளங்க வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற சேவைகளை எல்லாம் ஆசீர்வதியும். அதற்கு தக்க நிறைவான பலன்களை உடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பாதுகாவல் அவர்களோடு கூட இருப்பதாக. எங்களுக்கு திருச்சபை வளர்ந்து பிறகு உதவி செய்யும். ஆண்டவரே, வருகின்ற மாதத்திலே நாங்கள் வந்து உங்களுடைய ஆலயத்திலும் தொழுது கொள்ளத்தக்க நல்ல திறந்த வாசலை தாரும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உங்களுடைய அருள் இந்த கருத்துக்களை எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் பகலவத்தின் தந்தையே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியின் கூட்டு உறவும் நம்மளோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. அடியாரை
எங்கள் இதயத்தின் சிந்தனைகள் உடைய பார்வையிலே அருமையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் அருளும் சமாதானத்தோட போக கடவோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய பெருநாள் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த ஆன்லைன் வழியாக, தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் சேனல் வழியாக இந்த வழிபாடை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து நாம் இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரோடு தனித்திருப்ப, ஆண்டவரோடு இணைந்திருக்க நீங்கள் இணைந்து வழிபடுவோம். வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெருநாளை உங்களை வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். மேலச்சாத்தான்குளம் சேகத்திலிருந்து கிறிஸ்துவின் ஆலயம் மேலச்சாத்தான்குளம் திருச்சபையாக இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.